ஆறாம் வகுப்பு தமிழ்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க. அதாவது வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற பாடம், கூடி தொழில் செய் அப்படிங்கிற பாடத்துல இருந்து வினாக்கள் பார்க்கலாங்க. முதல் வினா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு அப்படிங்கிற பாடலடி விளக்கும் சொல் பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. இதுல ஆப்ஷன் சி சரியான விடைதான். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, இரண்டாவது வினா. ஆசாரக்கோவையின் என்பதன் பொருள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. இதுல பாருங்க ஆப்ஷன் பி, அதாவது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது ஆசாரக்கோவை. அடுத்து சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி 4 வகைப்படும் அப்படிங்கிறதாங்க சரியான விடை. அடுத்து நான்காவது வினா. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி அகநானூறு. ஐந்தாவது வினா என்னன்னு பார்க்கலாங்க. ஐந்தாவது வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கூற்று 1. அடுத்து 2. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு ஆகும். ஓகே, அப்ப கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி சரியான விடைங்க. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. அடுத்து பாருங்க, ஆறாவது வினா. தாளம்பூ எந்த திணைக்குரிய பூ அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி நெய்தல். அடுத்து ஏழாவது வினா. பொறுத்துக பாருங்க. மொழியின் முதலில் வருபவை அப்படிங்கிறது ஏ மற்றும் யா என்பது சரிங்க. அடுத்தது மொழியின் இறுதியில் வருபவை ஆ மற்றும் ஓ, அதுவும் சரி. அடுத்து 3. மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. அப்ப ஆப்ஷன் சி 1, 2, 3 என்பது சரிங்க. அடுத்து எட்டாவது வினா. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார். அடுத்து 9வது வினா. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. உதித்த அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் மறைந்த. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது வினா பார்க்கலாங்க. 10வது வினா பாருங்க. பஞ்ச பாண்டவ ரதம் எந்த பல்லவ மன்னன் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி நரசிம்மவர்மன். 11வது வினா. மாமல்லன் அவருடைய தந்தை பேர் என்னன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். அடுத்து 12வது வினா, முக்கியமான வினா. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவோர். ஆப்ஷன் சி துரைராசு. ஓகேங்களா. அடுத்து 13வது வினா பார்க்கலாம். 13வது வினா. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் டேஸ் பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி போகி பண்டிகை. அடுத்து 14வது வினா. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. ஓகேங்களா, இதுல வானம் அப்படிங்கிறது வெடி, அது சரி. அடுத்து வானம் அப்படிங்கிறது ஆகாயம், விலை அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு, பனி அப்படிங்கிறது குளிர்ச்சின்னு இருக்கு, அது தவறுங்க. அதாவது 2 சுழி நீ வந்தாதான் அது வந்து குளிர்ச்சி. இந்த பனி வந்து வேலை அப்படிங்கிறது தாங்க பொருள். அடுத்து 15வது வினா. 15வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆசாரக்கோவை ஒரு 14 மேற்கணக்கு நூல் ஆகும். ஓகேங்களா, இது தவறு. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல். ஓகேங்களா, அப்ப 1 தவறு. ஆசாரக்கோவை ஒரு நீதி நூல் ஆகும். ஓகேங்களா, அப்ப அது சரி. ஆசாரக்கோவைங்கிறது நீதி நூல் தான். இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேங்களா, இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் சி 2, 3 சரி, 1 மட்டும் தவறு. 16வது வினா பாருங்க. தை முதல் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது தவறுங்க. ஓகேங்களா, தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. இது சரி. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி, அதாவது ஆப்ஷன் பி கூற்று 1 தவறு, 2 சரிங்க. ஓகேங்களா. 17வது வினா. ஒரு அடி கொடுத்து அது எந்த பாடல்னு கேட்கிறாங்க பாருங்க. 17வது வினா. பாலோடு வந்து கூலோடு பெயரும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி குறுந்தொகைங்க. ஓகே. அடுத்து 18வது வினா. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது. வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். ஓகேங்களா, இது வந்து பாரதியார் பாட்டு. இதுவும் அடுத்தது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். இதுவும் அதே பாரதியார் பாட்டு தாங்க. அடுத்து சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசீலிப்போம். இது சரிங்க. ஃபர்ஸ்ட் 3 சரி. அடுத்து பாருங்க. பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் அப்படிங்கிற லைன் மட்டும் பாரதியார் எழுதுறது இல்லைங்க. அப்போ ஆப்ஷன் டி மட்டும் இதுல பொருந்தாம இருக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தாங்க சரியான விடை. அடுத்து 19வது வினா. நாட்டுப்புற
ஆய்வு அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சு சக்திவேல். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது 20வது வினாங்க. 20வது வினா பாருங்க. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிசைத்து, அதாவது சேர்த்து எழுதுதல. பாட்டிசைத்து அப்படிங்கிறது கரெக்டா தான் பொருந்திருக்கு. அடுத்து கண்ணுரகு, கண்ணுரகு இது சரி. வாழை பிளஸ் இலை இங்க இடத்துல தப்பா இருக்குங்க. வாழை ஈ வரும், அதாவது வாழை இலை அப்படின்னு வரும். அப்ப இது மட்டும் அங்க சரியா சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தாங்க சரியான விடை. அடுத்து 21வது வினா. 21வது வினா பாருங்க. ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் என்ற அடியில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது ஒப்புரவு அப்படிங்கிற சொல்லின் பொருள் வந்து பிறருக்கு உதவி செய்தல். ஓகேங்களா? அடுத்து 22வது வினா. மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் என்ன தோன்றுகிறதுனா ரகரம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 23வது வினா. அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவாள் என்று பாடியவர். ஆப்ஷன் டி முடியரசன். அடுத்து 24வது என்னன்னு பார்க்கலாங்க. 24வது என்ன பாருங்க. 4 வகை சிற்பக்கலைகளும் ஒரே இடத்தில் காணப்படுவது வந்து எங்கன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி மாமல்லபுரம். அதாவது 4 வகை சிற்பக்கலைகளும் ஒருங்கே காணப்படும் இடம் மாமல்லபுரம். 25வது வினா. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பிறந்த ஊர் வந்து கயத்தாறு. 26வது வினா. மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்கள் வந்து எந்த நிலத்திற்கு உரிய தொழில் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி நெய்தல். அடுத்து 27வது வினா பாருங்க. முத்தேன் என்ற தொகை சொல்லின் விளக்கத்தில் பொருந்தாதது. இதுல பாருங்க, தேன் வந்து 3 வகையான தேன் இருக்கு. அதுல கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதுல பாறை தேன் மட்டும் பொருந்தாதது. அடுத்தது பாருங்க 29வது வினா. போகி திருநாள் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறதுனா ஆப்ஷன் டி மார்கழி இறுதி நாள். சரிங்களா? மார்கழி இறுதி நாள். உங்களை அடுத்து 30வது வினா. 30வது என்னன்னு பாருங்க. மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம். 31வது வினா. திருவள்ளுவர் பொது ஆண்டுக்கு பின் 31ல் பிறந்தார். அதாவது பொது ஆண்டுக்கு பின் 31ல் பிறந்தார். இது தவறுங்க. அதாவது பொது ஆண்டுக்கு முன்னுன்னு வரும். கிமுன்னு சொல்றாங்களா, அப்போ கிமு தான் வரும். அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு வரும். அப்ப இது மட்டும் தவறு. அடுத்து பாருங்க. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன், அதாவது திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடப்பு ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சரிங்க. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரிங்க. அடுத்து 32வது வினா. லோரி என்ற பெயரில் அறுவடை திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறதுன்னு ஆப்ஷன் சி பஞ்சாப். அடுத்து 33வது வினா பாருங்க. மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி நரசிம்மவர்மன். அடுத்து 34வது வினா. அர்ஜுனன் தபசு டேஸ் சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டுனா புடைப்பு சிற்பம். அடுத்து 35வது வினா பாருங்க. இது எல்லாமே நேர்நேரா பொருந்திருக்கு. அதாவது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நா. அடுத்து பாருங்க, இதுவும் சரி. 3வது பாருங்க. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நா. ஓகேங்களா? இதுவும் சரி. அடுத்து நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லா. ஓகேங்களா? இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. அடுத்து 36வது வினா. 36வது வினா பாருங்க. பண்டைய தமிழகத்தில் கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை டேஸ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா சீனா. அடுத்து 37வது வினா. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. இதுல அதாவது அறிஞ்சொற்பொருள்ல பாருங்க, அதாவது இலை, அந்த மயங்கொலி பிழைகள்ல சரியா பொருந்துதான்னு பாருங்க. இலை அப்படிங்கிறது செடியின் இலை, ரைட்டு. இலை அப்படிங்கிறது மெலிந்து போதல், ரைட்டு. இலை அப்படிங்கிறது நூல் இலை, ரைட்டு. விலை அப்படிங்கிறது வந்து விரும்பு அப்படிங்கிறது மட்டும் தவறா பொருந்திருக்குதுங்க. ஆப்ஷன் ஏ தாங்க தவறான விடை. அடுத்து 38வது வினா. மேல் அன்னத்தின் மையப்பகுதி உரசுவதால் டேஸ் தோன்றுகிறது அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி ரகரம். அடுத்து 39வது வினா. கூரை என்ற சொல்லின் பொருள் புடவை. ஆப்ஷன் சி புடவை. 40 கொள்வதும் மிகை கெழாது கொடுப்பதும் குறைபடாது அப்படிங்கிற சொல்ற நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. அடுத்து 41வது வினா. தவறானதை தேர்க. சிரம் அப்படிங்கிறது தலை,
இலைக்கு வேறு பெயர் தலை, கடலுக்கு வேறு பெயர் பறவை, பூக்கு வந்து இந்த மனம் வராது, அதாவது 2 சுழினாதான் வரும். 2 சுழினாதான் வரும். அப்போ இது தவறு. அப்போ ஆப்ஷன் டி தாங்க தவறு. அடுத்து 42வது வினா. 42 பாருங்க. அண்மை சுட்டு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. அதே மாதிரி சேய்ம சுட்டு அப்படிங்கிறது ஈன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி 1, 2 தவறு. 43வது வினா. 43வது வினா. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது. மருத நிலத்தில் வாழும் மக்களில் பொருந்தாதவர். இதுல குறவர் தாங்க பொருந்தாது. குறவர் வந்து குறிஞ்சி நிலத்துக்கு வருவாங்க. ஓகேங்களா? அதாவது மலையில வாழ்றாங்க. 44வது வினா. உது, உவன் ஆகியவை டேஸில் பயன்படுத்தப்படுகின்றன. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுவது தாங்க உது, உவன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை. 45வது வினா. பண்டைய தமிழ் வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சோர் அப்படின்னு சொல்ற நூல் வந்து ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. அடுத்து 46வது வினா. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. அதாவது ஆங்கில சொல். நல்வரவு அப்படிங்கிறது வெல்கம், சிற்பங்கள் அப்படிங்கிறது கல்ச்சர், அடுத்து நினைவகம் அப்படிங்கிறது சிப்ஸ் அப்படிங்கிறது மெமரி, சரியான விடை. சிப்ஸுங்கிறது தவறு. இது சிற்றுண்டி டிஃபன், இது சரிங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 47வது வினா. நிலையான செல்வம் என்று திருவள்ளுவரால் குறிப்பிடப்படுவது ஊக்கம். ஆப்ஷன் சி. 48வது வினா. பயன் பிளஸ் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா. ஆப்ஷன் ஏ. 49வது வினா. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற குறள் எதுகை எதுன்னு கேக்குறாங்க. எதுகை அப்படிங்கிறது இரண்டாவது எழுத்து. மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகை அப்படிங்கிறது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. அப்போ இதுல ஆப்ஷன் ஏ, அதாவது உள்ளுருவது தள்ளினம் அப்படிங்கிறது எதுகையா வந்திருக்குங்க. ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க 50வது வினா. ஊக்கமது கைவிடல் என்ற ஔவையாரின் ஆத்திச்சூடியோடு தொடர்புடைய குறள் என்னன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த சொல்லுக்கான சரியான குறள். அடுத்த வினா 51வது வினா. பொறுத்துக. ஓகேங்களா? மல்லெடுத்த அப்படிங்கிறது வலிமை பெற்ற, சமர் அப்படிங்கிறது போர், ஏக்களிப்பு அப்படிங்கிறது பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், மரம் அப்படிங்கிறது வீரம். ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடைங்க. 52வது வினா. புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் சி முடியரசன். 53. அடிக்கும் பிளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அடிக்கும் மலை. ஆப்ஷன் பி. அடுத்து 54வது வினா. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். ஆப்ஷன் டி. அடுத்தது வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவோ செல்வார்கள். இக்குழுவை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன் பி வணிக சாத்து. அடுத்து 56. துறைமுக நகரங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பட்டினம். ஆப்ஷன் பி. அடுத்து வேணா பாருங்க 57வது வினா. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாய் விளங்கியது. ஆப்ஷன் சி பூம்புகார். அடுத்து 58வது வினா. ஒரு அடிக்கு கொடுத்து என்ன நூல்னு கேட்கிறாங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் வந்து ஆப்ஷன் ஏ நற்றிணைங்க. 59வது வினா. பண்டைய தமிழகத்தில் குதிரைகள் பெரும்பாலும் டேஸிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியா. 60வது வினா. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள். ஆப்ஷன் சி. அடுத்தது 61வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 61வது வினா. சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை அப்படிங்கிறது அகச்சுட்டு. இது சரி. அடுத்து சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது புறச்சொட்டு. இதுவும் சரி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை. 62வது வினா.
அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற எழுத்து பயன்படுகிறது. ஆப்ஷன் சிங்க. அடுத்து 63வது வினா. இந்த பள்ளி என்பது சுட்டு திரிவுங்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்து 64வது வினா. 64வது வினா. வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்கிறாங்க. 5 வகை. வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி 5. 65வது வினா. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்கன்னு கேட்கிறாங்க. இதுல பாருங்க, பண்டம் அப்படிங்கிறது கமாடிட்டி, பயணப்படகு அப்படிங்கிறது ஃபெரைஸ், கடற்பயணம்ங்கிறது வாயேஜ், நினைவு சின்னம் அப்படிங்கிறது ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது தவறுங்க. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி மட்டும் தவறு.